சிவாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். அக்கௌண்டன்ஸில் இன்றைக்கி நம்ம வந்து சந்தா வருவாய் செலவின கணக்கில் சந்தா கணக்கு எப்படி பண்ணணுங்கிற ஒரு படிவம் பார்க்கலாம். செலவுகள், வருமானம், சந்தா ஒன்றுமே இல்லைங்க. அதாவது இப்போ இது வந்து 2025ன்னு வச்சுக்கோங்க. 2025 தான் நடப்பாண்டுன்னா அந்த 2025 நடப்பாண்டுக்குள்ள சந்தா எல்லாத்தையும் கூட்டணும். 24 வாங்கியிருந்தாலோ இல்லது 26 வாங்கியிருந்தாலோ அதை என்ன பண்ணிடணும், கழிச்சிடணும். பாருங்கள், சந்தா கழிக்க முந்தைய ஆண்டிற்கான சந்தா 24க்குள்ளதை, கழிக்க எதிர்வரும் ஆண்டிற்கான சந்தா 26க்குள்ளதை, கூட்டுக நடப்பாண்டிற்குரிய சந்தா 25க்குள்ளதை, கூட்டுக முந்தைய ஆண்டில் முன்கூட்டி பெற்றது. அப்போ 24ல் நீங்கள் முன்கூட்டி பெற்றிருப்பீங்க எதை, 25க்குள்ளதை. அப்போ அது எதுக்கு சொந்தம், 25ஆம் ஆண்டுக்கு தான் அது சொந்தம். அதனால் அதை நம்ம என்ன பண்ணணும், கூட்டணும். இதை இருப்புநிலை குறிப்பில் நம்ம எப்படி காட்டணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு படிவம் பொறுப்புகள், சொத்துக்கள். எதிர்வரும் ஆண்டிற்குரிய சந்தா முன்கூட்டி பெற்றதை பொறுப்புகள் சைடு காட்டணும். சொத்துக்கள் சைடு சந்தா பெற வேண்டியதுன்னு ஹெட்டிங் போட்டு நடப்பாண்டுக்குள்ளதும் முந்தைய ஆண்டுக்குள்ளதையும் போட்டு காட்டணும். இப்போ இங்கே சம் பாருங்கள், எடுத்துக்காட்டு 8 2017 மார்ச் 31. அப்போ நமக்கு நடப்பாண்டு 2017. அப்போது 2015 16 7500, 16 17 60,000, 17 18 1500. அப்போ இங்கே நமக்கு நடப்பாண்டு அப்படிங்கிறது இங்கேயும் 17 இருக்குது, இங்கேயும் 17 இருக்குது. அப்போ இந்த 2017 தான் நமக்கு வந்து நடப்பாண்டு 60,000. இங்கே கீழே கொடுத்துருக்காங்க 16 17ஆம் ஆண்டில் பெற வேண்டியது அந்த ஆண்டுக்குள்ளது. அப்போ இது என்ன செய்யணும், கூட்டணும். 2016 17ஆம் ஆண்டுக்குரிய சந்தா 2015ல் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, பெற்றுட்டீங்க 1000. அப்போ இதையும் நம்ம என்ன தான் செய்யணும், கூட்டணும். ஏன்னா இங்கே கணக்கில் இருக்கிறது எல்லாமே நடப்பாண்டுக்குள்ளது தான் இருக்குது. கவனிங்க, செலவுகள், வருமானம். சந்தா பெற்றது 60,000. ஓகேங்களா. 2016 17ஆம் ஆண்டில் பெற வேண்டிய சந்தா 2400, அதையும் கூட்டணும். அடுத்து 2016 17 ஆண்டுகளில் சந்தா 2015 16ஆம் ஆண்டில் பெற்றுட்டோம். ஆனால் இந்த 1000 2017க்கு உரியது. அப்போ அது நடப்பாண்டிற்குரியது. அப்போ அதையும் என்ன செய்யணும், போட்டு மென்ஷன் பண்ணி காட்டணும். காட்டினா எல்லாத்தையும் கூட்டும்போது நமக்கு 63,400 வருது. ஓகேங்களா. இதில் நம்ம எதை எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 2015 16 நமக்கு நடப்பாண்டு கிடையாது. அதனால நம்ம என்ன செய்யலை, எடுக்கலை. 2017 18 நமக்கு நடப்பாண்டு என்ன செய்யாது, கிடையாது. அதனால நம்ம என்ன செய்யலை, இங்கே கணக்கில் காட்டலை. நடப்பாண்டுக்குள்ளதை மட்டும்தான் எடுக்கணுங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா. சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.